ராஜ்மா குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருக்குது. பசியும் கண்ட்ரோலில் வச்சுக்கும். பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட் 6 மணி நேரம் ஊற வச்சிருந்த ராஜ்மாவை குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய், 5 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கசகசை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி. இதெல்லாம் 70% வரைக்கும் நீங்கள் வேக வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு குவான்டிட்டிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி இருந்த கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ராஜ்மா, அதையும் இதில் ஆட் பண்ணி திருப்பியும் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மசாலா எல்லாமே குக் ஆகிட்டு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ராஜ்மா குருமா ரெடி. தேங்க்யூ.